ஒற்றுமையே இல்லாம இருக்குது சில ஆசனங்களுக்கு எங்களுக்குள்ளே. அதையும் நாங்க வந்து எங்களோட தவறு நாங்க சுட்டி காட்டுறோம். இதற்கான புத்தகம் எதுனா இருக்கா? சிலம்பம் அப்படின்றதுக்கான புத்தகம் ஏமாறாலும் எழுதுனதான் புத்தகங்கள். இதற்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இது மாதிரி முன்னோர்கள் யாரும் எழுதி வைக்கல. நீதிபதியா அது ஏபிபிஆர் வந்து ஓய்வு பெற்றவர். அவர் சில விஷயங்கள் எழுதாரு. இவருக்கு முன்னாடி வந்து டேவிட் மேனுராஜன் ஒரு சிலம்ப தந்தை அப்படின்னா அவர் தான் நம்ம குறிப்பிடணும். அவர் மூலமா வந்து சிலம்ப பாடத்திட்டங்கள் சட்டத்திட்டம் உருவானது. அதப்புறம் எங்க ஆசானுடைய சந்தோஷ் அவர்கள் உருவாக்குனாரு. அவருடைய அடிப்படையில் நாங்களாம் வந்துருக்கோம். இதுதான் பாடத்திட்டங்கள் சட்டத்திட்டங்கள். இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாருமே போட்டி வைக்கிறாங்க. இப்ப பெரிய ஒரு வேதனையான விஷயம் சொல்லியிருந்ததுனால நான் வலியுறுத்த விரும்புறேன். முன்னாலாம் வந்து 100 பேர் வருவாங்க. 100 பேர் வரும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு போவாங்க. பாக்கி 97 பேர் கண்ணை காசிட்டு அழுது போவான், தாங்குவான், துக்கத்தை தாங்குவான், மன வருத்தப்படுவான். நாளைக்கு பெரிய ஒரு காலகட்டங்கள் வரும்போது, நாளைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டம் இழப்பு வரும்போது அதை ஜீரணிக்கணும், மனதை தடப்படுத்திக்க அந்த இழப்பை தோல்வியை சந்திச்சுப்போம். இப்ப 100 பேர் ஒரு போட்டியில கலந்துக்குவாங்க. 100 பேர் போட்டியில கலந்துக்கும் போது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அதான் இருப்பாங்க. இது எப்படின்னா ஜெயிக்கிறவன் சந்தோஷமா போவான், தோக்குறவன் மன உளைச்சலோட கொஞ்சம் மனதை வந்து பக்குவப்படுத்திட்டு, ஏன்னா நமக்கு வாழ்க்கையில நல்லது கண்டது எல்லாம் நடக்கும். அதை தாங்கக்கூடிய மன பக்குவம் வேணுதான் தோல்விங்கிறவனை வச்சாங்க. அதை தோல்வியப்போ சீரணிப்பான், கொஞ்சம் அழுவான், போவான், அப்புறம் சரி ஆயிடுவான். இப்போ அப்படி இல்லை. போட்டி நடத்துகிறவங்க எல்லாருக்குமே ப்ரைஸ். வாரவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு 2 பேர் 4 பேருக்கு 3 போட்டி அப்படிங்கிற காலகட்டங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எப்படி நாங்கள் வந்து விளையாட்டை வந்து நாங்கள் வந்து உருவாக்குறது இப்போ எங்கள் கலைஞர்களுக்கு பண்ணுற வேலை. இப்போ கலைஞர் பெட்ரோல் என்ன பண்ணுறாங்க, இந்த போட்டி ஜெயிச்சுறாங்க. இப்போ அரசு போட்டி நடத்தும் போது தோற்று போயிடுறாங்க. அங்கே நடுவில் வச்சு தோற்று போயிடுறாங்க. அது சிறந்த நடுவில் இருக்காங்களா அப்புறம் பேசுவோம். அப்போ தோற்று போகும்போது அங்கே என் பிள்ளை ஃபர்ஸ்ட் வந்தான், இங்கே தோற்று போயிட்டான், அப்போ எனக்கு சண்டை நடக்குது. அது வந்து உங்கள் தொலைக்காட்சியில் வந்து பயங்கரம் போயிட்டு இருக்குது. ஒரு பிள்ளை கூட இப்போ வந்து சூசைட் பண்ணிக்க திருச்சியில் வந்து ஏற்ப பண்ணி சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எங்களை தீர்ப்பு சரியாக வழங்கலை அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்க போயிட்டு. இப்போ சிலம்பத்தில் எவ்வளோ அவ்வளோ வேலை வருது பாருங்க. ஒரு பையன் வந்து ஜெயிச்ச பையன் சரியான போட்டி நடக்கல அப்படின்னு சட்டியில் கிழிச்சு போட்டு போகிறான். சரியான போட்டி நடக்கல, அவன் மன ஆதங்க. இப்போ அவன் கண்ணுக்கு சரியாக நடக்கல. இது மாதிரி இந்த சூசைட் பண்ணிக்க போகிற பிள்ளைங்க, இப்போ சர்டிஃபிகேட் கிழிச்சு போட்டு போகிறவர், இப்போ இவங்களுடைய மனநிலை சந்தோஷப்படுத்துறது எப்படி? ரெண்டாவது, நான் வந்து ஒரு சிலம்ப கலைஞர், என் தாய் வந்து சிலம்ப ஆர்வமாளர். இப்போ எங்கள் குடும்பம் சிலம்பம் வந்து பேர் உள்ள குடும்பம். எங்கள் அம்மா கம்பு, எங்கள் அப்பா கம்பு சுற்றுவாங்க, எங்கள் தாத்தா மாமா கம்பு சுற்றுவாங்க. இப்போ ஆர்வம் என்ன சிலம்பம் எங்கள் அம்மா வந்து அந்த பேர் சிலம்பாயங்கிறனால பேரில் கொண்டு விட்டாங்களான்னு தெரில. இப்போ எங்கள் அம்மா விளையாட முடியாது, எங்கள் அப்பா விளையாட முடியாது. அதனால் என்னையை வந்து கற்றுக்க விட்டாங்க. நான் சரி என்னோட ஆர்வத்தில் எங்கள் ஆசான் வந்து ஒரு சட்டத்தில் வகுத்தவர் அப்படிங்கிறத போட்டியில் இறக்கணும்.